ஆண்டவர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறாரு. அங்கே வேர்வை இரத்த துளிகளாய் பூமியில் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் பிதாவோடு இருந்த கனெக்ஷன் நீக்கப்பட்டது. பாருங்கள், ஜெபம் கேட்கப்படலைன்றது ஒரு பெரிய வருத்தம். இன்னொன்று, பிதாவோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் துண்டிக்கப்படுது. ஜெபம் கேட்கப்படல. இவங்களும் யாருமே கூட இருக்கிற நபர்கள் கூட ஆண்டவரை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. பிறகு ஒரு தேவத்துவனை இறங்கி பலப்படுத்துகிறான். நான் சொல்கிறேங்க, ஒருவேளை அதிக பாரத்தோடு இருக்கிறீங்களா, அதிக வேதனையோடு இருக்கிறீங்களா, அதிக துக்கத்தோடு இருக்கிறீங்களா, நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவர் சோதிக்கப்பட்டு இருக்கிறார். அவருக்கு பாரம்னா என்னன்னு தெரியும், வேதனைனா என்னன்னு தெரியும், வியாகுலனா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும், சோதனைனா என்னன்னு தெரியும், பிசாசுடைய போராட்டம்னா என்னன்னு தெரியும். எனவே அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும்போது அவர் இறங்கி நமக்கு தயவு செய்வார். அவர் இறங்கி நம்மை பலப்படுத்துவார். தேவ தூதன் இல்லைங்க, தேவனே இறங்கி நம்மை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவார். ஆமென். சொல்லுங்க, நான் சோர்ந்து போய் இருக்கும்போது, துக்கத்தில் இருக்கும்போது, இல்லை பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, தாங்க முடியாத வியாகுலங்கள், வருத்தங்கள், துன்பங்கள் எனக்கு எதிராக வரும்போது, என்னை மூடும்போது நான் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் இறங்கி எனக்கு உதவி செய்வார். அவர் என்னை பலப்படுத்துவார். அவர் எல்லா சிக்கல் இருந்தோம், எல்லா போராட்டத்தில் இருந்தோம், எல்லா இருளில் இருந்தோம் என்னை வெளியே கொண்டு வருவார். இந்த பாரங்களை என்னை விட்டு நீக்குவார்.